இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3லேருந்து 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். கூடவே உப்பு போட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சட்னி மாதிரி. இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருக்கணும் இந்த சட்னி, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மதுரை தண்ணி சட்னி ரெடி.